உர்சுலா ஃபார்ம்னு சொன்னோம்னா இது பஹ்ரைனில் வந்து ஃபஸ்ட்டு ஹைட்ரோபானிக் சிஸ்டம். எல்லாமே மண் இல்லாத விவசாயம், தண்ணியில் மட்டும்தான் விவசாயம். இது வந்து ஹைட்ரோபானிக் சிஸ்டம். எல்லாருக்குமே இப்போ நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டு பொருள்னால் நம்மளுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும். அதேமாரி இந்த பஹ்ரைன் நாட்டுடைய பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பஹ்ரைன் ப்ராடக்ட்டுன்னா அவ்வளோ ஒரு ஈர்ப்பு. அது விலையை பற்றி அவங்க யாருமே யோசிக்கிறது இல்லை. ஓகே, இந்த நாட்டில் பண்ண முடியாததை இவங்க பண்ணுறாங்க. அது மேட் இன் பஹ்ரைன் சொல்கிறீங்க. மேட் இன் பஹ்ரைன், க்ரோத் நம்ம பஹ்ரைன், க்ரோயிங் இன் பஹ்ரைன். க்ரோயிங் பஹ்ரைன். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் எஜுகேஷன் வந்திருக்கோம். அங்கே நம்ம தமிழ் நம்பரை பார்த்தோம். அவர்கிட்ட கொஞ்சம் பேசுவோம். அண்ணா, உங்கள் பேர் என்ன? என் பேர் இளையராஜா. இளையராஜா பேரே ஈஸியாக இருக்குது. ராஜுன்னு சொல்லுவாங்க. எப்படி என்ஜாய் பண்ணுறீங்க இந்த எக்ஸிபிஷன்? நல்லா இருக்கா? ஓகே, நல்லா இருக்கு. நான் வந்ததுக்கு வந்திருக்கேன் ஒரு 8 இயர்ஸ் முன்னாடி வந்திருக்கேன். 80s மாட்டியா? அப்போ இந்த அளவுக்கு இல்லை. ஃபால்கன் இங்கே பாருங்க, ப்ரௌன் ஸ்விஸ் கவ். இது வந்து பாருங்க சுவிட்சர்லாந்து கவ். இது நீங்கள் பார்க்குறது 500 கிலோ மேலே வரும்னு நினைக்கிறேன். ஒசன்னா வந்து வெயிட் 600 kg. 600 kg. இது நல்லா இவ்வளோ பெருசாக இருக்கும். ஏய், மண்டே ஆடுது. சாப்பிடுது இல்லை, டிஸ்டர்ப் பண்ணுறோம் ஆக்சுவலி. அப்படியே ஜம்ப் பண்ணி வந்து அடிச்சு போல இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. தொடவா தம்பி, தடவலாமா? தடவலாமா? அவர் குளிருக்கு இந்த மாதிரி தூங்குறாப்புல. அது குட்டி மாடு. ஏன் இது வந்து டைகர் மாடு, டைகர் ஸ்ட்ரைப் பிராஃபோர்ட் கவ். டைகர் மாதிரி பாருங்க, அந்த பிளாக் அண்ட் இது ஸ்ட்ரைப்பு அங்கே பாருங்க. இங்கேருந்து வேணா தெரியும் கரெக்டாக. டைகர் கவ். இதுவும் டைகர் தான் நினைக்கிறேன். கண்ணுக்குட்டியா? எக்ஸிபிஷன் வந்து எப்படி பிடிச்சா? கண்ணுக்குட்டி ஆடுக்கு வந்து சொல்லவே தேவையில்ல பஹ்ரைனில். ஏன்னா அரபிக் ஆடு, அரேபியன் ஆடு நிறைய ஆடு இருக்குது. ஏன்னா அரேபிய தேசமே வந்து ஆடு தான், ஆடு ஒட்டகம் 2 தான் இருக்குமே. ஒரு 300 கிலோ இருக்கும், 250 இருக்கும், 250. அதனுடைய உள்ளே கிட்டத்தட்ட 50 கிலோ இருக்கும். பசங்க விளையாடிட்டு இருக்காங்க. கொம்பக்காரா அப்பா, நல்லா இருக்குல்ல? நல்லா அந்த குளிருக்கு இதமாக இருக்கும் அது. بدهم يسوون منيح. அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் எஜுகேஷன் வந்திருக்கோம். அங்கே நம்ம தமிழ் நம்பரை பார்த்தோம். அவர்கிட்ட கொஞ்சம் பேசுவோம். அண்ணா, உங்கள் பேர் என்ன? என் பேர் இளையராஜா. இளையராஜா பேரே ஈஸியாக இருக்குது. ராஜுன்னு சொல்லுவாங்க. எத்தனை வருஷமாக இருக்கேன் பஹ்ரைனில்? 25 வருஷமாக இருக்கேன். 25 இருக்கீங்களா? என்ன ஒர்க் பண்ணுறீங்க? வந்து பேசிக்கேன் சிவில் இன்ஜினியர். சிவில் இன்ஜினியர் ராமஜுலா இருக்கேன். ஓகே, எங்கே தங்கியிருக்கீங்க? உதயபேப்பா. நாங்கள் இருக்கிறது பூரா அது நம்ம ஏரியா தான். அது பேச்சுலருக்குள்ளே பூராவில் இருந்தேன். ஃபேமிலி எனக்கும் பாட்டு வந்துருக்காங்களா? இங்கே தான் இருக்காங்க. கொண்டு அங்கே எப்படி என்ஜாய் பண்ணுறீங்க இந்த எக்ஸிபிஷன்? நல்லா இருக்கா? ஓகே, நல்லா இருக்கு. வந்ததுக்கு வந்திருக்கேன் ஒரு 8 இயர்ஸ் முன்னாடி வந்திருக்கேன். 80s மாட்டியா? அப்போ இந்த அளவுக்கு இல்லை. இல்லை இந்த மாதிரி ஆடு சொன்ன ஒட்டகம் அந்த அளவுக்கு தான் பார்த்துருக்கேன். இந்த டைம் தான் வந்துட்டு இந்த எல்லா அனிமல்ஸும் பார்க்குறது, லைக் பேர்ட்ஸ். எங்களுக்கும் தெரியாது, திடீர்னு சொன்னாங்க, நம்ம கல்வி வந்துட்டோம். இல்லை, எனக்கு நேற்று ஃப்ரெண்டு சொன்னாங்க, அதில் தான் இன்றைக்கி வந்தோம். வரக்குள்ளே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1 hour ஆகிடுச்சு இந்த சுற்றிங்க வர்றதுக்கு. 2 hours ஆச்சு. ஆமாம்,
நான் 3 கிளம்பணும். திருப்பி போகலான்னு நான் முடிவு பண்ணிட்டு அந்த கேட்டில் நின்றுட்டு இருந்தேன். அப்புறமா சரி பரவாயில்ல. police சொன்னாங்க ஜஸ்ட் ரிவர்ஸில் வாங்க உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறேன்னு சொன்னாங்க. 2 ஃபேமிலி மட்டும் திருப்பி Okay, thank you so much. Thank you so much for your small video. Take care. டைகர் திரும்பி தம்பி, பேக் காட்டாத, ஃப்ரெண்டை காட்டு. அந்த புள்ளிமான், புள்ளி ஆடு. எதுவுமே இல்லைன்னு இல்லை, எல்லாமே இருக்கு. மீன், ஆடு, மாடு, கோழி, வாத்து, கிளி. دعوة في اليوم ده جزاك الله خير. அடுத்து வாங்க ஃபார்ம் ஹவுஸ் மார்க்கெட்டில் போகலாம். عمي يرحم والديك شلون عن ماي؟ पानी है? कौन सा गाँव का? किर्गिस्तान। कितना है ये बॉटल? हाँ एक बोतल आएगा तो 4 बीडी, 4 बीडी, 2 बोतल 7 बीडी. ये दाखिल बेच सर. 2 बॉटल 7 बीडी. लेमन ஆமாம் சாத்துக்குடி. இங்கே பாருங்க, புதினா. நம்ம ஊரில் செடி தான் இங்கே இருக்குது எல்லாமே இல்லை. சார் குட். And this one what? 1 BD, 1 piece. வாலைக்கும் சலாம். நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தாய். இந்தியா ஹஜ்ஜி பாய். இப்போ இங்கே பார்க்குறது வந்து நல்லா இருக்கேன் பாய். நல்லா இருக்கு. அவர் வந்து ஹஜ்ஜி பாய், நம்மளுடைய தெரிஞ்ச பிரதர் இவர். அவர் இங்கே ஃபார்மில் வந்து எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க, அவங்க ஃபார்ம்ஸ் போட்டிருக்காங்க எக்ஸிபிஷனு. அஜி பாய், உங்களுடைய ஃபார்ம்ஸோடைய பேர் என்ன? நீங்கள் உங்களுடைய என்னென்ன இங்கே கல்டிவேஷன் ஆகுது? எங்களுடைய கம்பெனியோட பேர் வந்து பெனின்சுலா ஃபார்மு. பெனின்சுலா ஃபார்ம்னு சொன்னோம்னா இது பஹ்ரைனில் வந்து ஃபஸ்ட்டு ஹைட்ரோபானிக் சிஸ்டம். எல்லாமே மண் இல்லாத விவசாயம், தண்ணியில் மட்டும்தான் விவசாயம். ஓகே, தண்ணியில் மட்டும்தான் இது வந்து விளையக்கூடிய. ஏன்னா இங்கே மண் சத்தில் சொல்லிட்டு சத்து இல்லைன்னு இல்லை, மண் இல்லாத விவசாயம். மண்ணில் நம்ம பண்ணினோம்னா அதோடைய ப்ராசஸ் வேறு. ஹைட்ரோபானிக்னு பண்ணும்போது ஹைஜீனிக்காகவும் நம்மளுடைய அவுட்புட்டு ஜாஸ்தியாகவும் எடுக்க முடியும். ஓகே, அது ஒன்று. இங்கே உள்ள மண் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு ஆயில் கலந்த மண், உப்பு மண். அதனால் நாங்கள் எல்லாமே வந்து ஹைட்ரோபானிக் தான். ஓகே. இந்த சலாடை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எல்லாமே வந்து நம்மளுடைய அப்போ இந்த சலாட்லாம் வந்து தண்ணி இல்லாமல் மண்ணில் வந்து மண் இல்லாமல் தண்ணியிலேயே விளையக்கூடிய. ஆனால் அதே மாதிரி தான் கலர்லாம் அதே தான் இருக்குது. எல்லாமே அதே தான்.
Taste? மண்ணு கிடையாது. டேஸ்ட் எல்லாமே ஒரே சேம் தான். ஓகே ஒன்று இது மண் இல்லாமல் தண்ணியிலே விளையக்கூடியது. எல்லாமே டெக்னாலஜி இன்னைக்கு. ஓகே அதேமாரி நம்ம மிக்சர் சலாடு, பாருங்க, இதுவும் மிக்சர் சலாடு. இதெல்லாம் வந்து ஹைபிரிட் சொல்லலாமா அதை? ஆமாம், ஹைபிரிட் ஹைபிரிட் தான், எல்லாமே ஹைபிரிட் தான். இது இல்லாமல் நம்மள்ட்ட கேப்சிகம் இருக்குது, குக்கும்பர்லாம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் குக்கும்பர் நம்ம ஆக்சுவலாக நம்ம வந்து பார்த்துருப்போம் மண்ணில் தான் விளையுதுண்டு. ஓகே, இதுவும் மண்ணு கிடையாது, மண்ணு கிடையாது, தண்ணியிலே தான் விளையக்கூடியது. தண்ணியில் பெட் சிஸ்டம், ராக்கூல்னு நம்ம சொல்லுவோம். அந்த ராக்கூலில் விளையக்கூடியது அந்த டேபிளில் வச்சு பண்ணுவாங்களே, டேபிளில் வச்சு ஸ்பாஞ்சு மாரி இருக்கும், ஸ்பாஞ்சில் வச்சு தான் அதுக்கு டெம்பரேச்சர், சூரிய வெளிச்சம் எல்லாமே அதுக்கு நம்ம கொடுக்குறோம். சூரிய வெளிச்சம் எல்லாமே கொடுக்குறோம். மேலே வந்து ஷெட்டு போட்டு சூரிய வெளிச்சத்துக்கு சிங்கிள் பேப்பர் நேச்சுரலாக விளையும், ஆனால் மண்ணு இருக்காது. மண்ணு கிடையாது, அது மட்டும் தான் மிஸ்ஸிங். ஆமாம், நம்மக்கிட்ட எது இல்லையோ அதை நெகட்டிவாக பாசிட்டிவாக ஆக்கி விளைக்கிறோம். அதேமாரி தான் விளைய வைக்கிறது. அதேமாரி பஹ்ரைன் ப்ராடக்ட்டுங்கும் போது மக்களுக்கு இன்றைக்கி உள்ள பஹ்ரைனில் வந்து நம்ம கம்பெனி அவ்வளோ ரீச் ஆகிருக்கு. ஏண்டா இது வந்து ஹைட்ரோபானிக் சிஸ்டம் எல்லாருக்குமே. இப்போ நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டு பொருள்னா நம்மளுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும். அதேமாரி இந்த பஹ்ரைன் நாட்டோடைய பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பஹ்ரைன் ப்ராடக்ட்டுண்டா அவ்வளோ ஒரு ஈர்ப்பு. அது விலையை பற்றி அவங்க யாருமே யோசிக்கிறது இல்லை. ஓகே, இந்த நாட்டில் பண்ண முடியாததை இவங்க பண்ணுறாங்க. அது மேட் இன் பஹ்ரைன் சொல்கிறீங்க. மேட் இன் பஹ்ரைன், க்ரோத் நம்ம பஹ்ரைன், க்ரோயிங் பஹ்ரைன், சரிங்களா? அப்போ வந்து அவங்க வந்து அரபிக்கு வந்து நம்மளுடைய லிட்டூஸ் வந்து அவ்வளோ ஒரு லைக்கு. இன்றைக்கும் நம்மளை வந்து லைக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க, வாங்கிட்டு போகிறாங்க. இன்னும் நீங்களே பார்க்கலாம், இப்போ பிஸ்னஸ் அந்த மாதிரி தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம ஐட்டம் வந்து அவ்வளோ பஹ்ரைன்ஸ் வந்து ரொம்ப அவங்க நாட்டை வந்து அந்த அளவுக்கு மதித்து அவங்க நம்ம நாட்டில் வந்து இவ்வளோ க்ரோ பண்ணுறாங்கன்னு அவங்க நம்மளை வந்து அந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணி ஜாமா எல்லா. நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, நம்ம கிட்ட எது இல்லையோ அதை வந்து இருக்குன்னு சொல்லிட்டு டெக்னாலஜி மூலியமா அதை கொண்டு வராங்க பாருங்க, அந்த முயற்சி இருக்கு இல்லையா? ஆமாம், ஆனால் இந்தியாவில் வந்து நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு. விதை போட்டா மரம் வந்து வளர்ந்துரும். ஆனால் இவங்க கிட்ட அது இல்லை, விலை கிடைக்காது. அந்த வழி நமக்கு தெரியல. வழி இருக்கு, ஆனால் அங்கே வந்து கிடைக்காது. அங்கே வந்து நிறையா புரோக்கர்ஸ் அந்த மாதிரி கொண்டு போயிடுவாங்க. இங்கே அப்படி கிடையாது, எல்லாமே டைரக்ட்டு. அதேமாரி பஹ்ரைன் சாமான்டா அவ்வளோ ஒரு லைக். இப்போ எனக்கே வந்து இப்போ பஹ்ரைன் இந்தியா, மேட் இன் இந்தியாண்டா நான் கொஞ்சம் ஒத்து பார்ப்பேன். இந்தியாவில் இது மாதிரி பண்ணுறாங்களா, என்ன எப்படி பண்ணிருக்காங்க, அதேமாரி தான் அவங்களுக்கும். பஹ்ரைனில் இந்த மாதிரி கிடைக்குதா, ரெபுடேஷன் எனக்கு கொடு, எனக்கு பஹ்ரைன் ஜாமான் கொடு அப்படின்னு தான். இன்னைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த சொரக்கா, இந்த கெரான்னு சொல்லுவோம், க்ரீன் பம்ப்கின். இது வந்து நம்ம ஊரில் வந்து 10 ரூபா கிலோ, இங்கே வந்து ஒரு கிலோ 6 ரூபா விற்கிறோம், 600 rupees. அப்போ ஊரு காசு 150 ரூபா, 120 ரூபா ஆயிடுச்சு. அப்போ அவங்க சொன்ன கைக்கு, அவங்க பஹ்ரைன் சொன்ன கைக்கு வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டில் விளைஞ்சது, அவங்க ஊரில் விளைஞ்சது, எப்படி இதை பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதே தான் நம்மளுடைய ஐட்டம்ஸ் எல்லாமே தண்ணியில் போடுற விவசாயம் எல்லாமே இருக்குது. அதேமாரி நம்மள்ட்ட ஆட்டுப்பால் இருக்குது. ஆட்டுப்பால் இது வந்து கோட் மில்க் சோப்பு, கோட் மில்க்லேயே பாருங்க, கோட் மில்க்ல சோப் பண்றது. இது ஊர்லயே வந்துருச்சு, நம்ம ஊர்லயே வந்துருச்சு. கோட் மில்க் வந்தாலும் இந்த அளவுக்கு ஒரு ஹைஜீனிக்கா இல்ல. இதுல வந்து 4-5 வெரைட்டிஸ் ஆஃப் இருக்கு. ஆலுவேரா நம்ம கஃபே, பெனிசுலா கஃபேவும் இருக்கு. ஆட்டுப்பால்லையே மில்க், ஆட்டு மில்க், ஹேண்ட் சோப்பு. இதெல்லாம் வந்து ஹேண்ட் சோப்பு மார்க்கெட்டில் 500 1 dinar விற்கிறாங்க. இங்கே 500 ஹேண்ட் வாஷ் இல்லையா? ஹேண்ட் வாஷ் சோப்பு நேச்சுரல் எல்லாமே நேச்சுரல் தான், கெமிக்கல் கிடையாது, கெமிக்கல் இல்லை, எல்லாமே நேச்சுரல் தான். அதேமாரி சோப்புலேயே ஆனால் பெனின்சுலா நாங்கள் ஃபார்ம்ஸ் நினச்சோம். ஆனால் நீங்கள் அந்த ஃபார்ம்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஆட்டு ஃபார்மில் ஆடு இருக்கும், அந்த ஆட்டு பாடம் சோப்பு பண்ணுறீங்க. சோப்பு பண்ணுறோம், சீஸ், ஆலுவேரால சோப் பண்ணுறீங்க. ஆமாம், பட்டர் பண்ணுறோம், சீஸ், எல்லாமே ஹேண்ட் வாஷும் கொண்டு வரீங்க நீங்கள் ஃபார்ம்ஸில். அதாவது டெக்னாலஜி எல்லாமே நீங்கள் ஃபார்ம்ஸில் கொண்டு வந்துட்டீங்க. அப்போ எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் ரீச் ஆகிட்டோம். டெக்னாலஜிலாம் வந்து நாங்கள் நினச்சிட்டோம் ஒன்லி ஐடியில் தான் டெக்னாலஜி வளரும்னு நினச்சிட்டோம். இல்லை, ஆனால் வந்து அக்ரிகல்ச்சர்லையும் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறாங்க. அது இல்லையா? வந்துட்டோம் அல்ஹம்துலில்லாஹ். நான் தேங்க்யூ அஜி பாய், உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய ப்ராடக்டை ஷோகேஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த எக்ஸிபிஷன் எவ்ரி இயர் நடக்குமா? எல்லா இயர் நடக்கும். மார்ச் நவம்பர் 27 எல்லா இயரும் நடக்கும். இது வந்து செகண்ட் இயர், இது வந்து தேர்ட் இயர். அது வின்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது பண்ணி நடத்துறாங்க இல்லையா? ஆமாம். அதேமாரி இதுக்கப்புறம் பிப்ரவரியில் எக்ஸிபிஷன் சென்டர் நடக்கும். இங்கேயே நாங்கள் போடுவோம். எல்லா இயரும் நம்மளுக்கு எக்ஸிபிஷன் சென்டர் இருக்குது, அனிமல் ஷோ இருக்குது. இது இல்லாமல் ஃபார்மர்ஸ் மார்க்கெட் புதையா அடுத்த மாதத்துலேருந்து ஓப்பனு. சண்டே எவரி சண்டே மார்னிங் 6 to 1 o'clock எவ்ரி சண்டே.
சண்டே எவரி சண்டே. ஓகே, அங்கேயும் வந்துருவோம். அங்கேயும் இருப்பீங்களா? அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேயும் இருக்கும். எங்கள் ஸ்டால் எல்லா ஸ்டாலுமே இருக்கும். அங்கே எல்லா வெஜிடபிளுமே இருக்கும். பஹ்ரைனில் உள்ள ஃபார்மர்ஸ் எல்லாருமே அங்கே இருப்பாங்க. ஓகே, நான் அங்கேயும் அங்கேயும் வந்து பாருங்க. எடுப்போம். அங்கேயும் நல்ல ஒரு இது இருக்கும். அது இல்லாமல் மதுரா இது ஃபார்மர்ஸ் மார்க்கெட் இருக்குது நம்ம. மதுரைனா ஃபேமஸ் தானே? இல்லை, இது சல்மாபாத். அங்கே வந்து வீக்லி 6 days அங்கேயும் இருக்குது. அங்கேயும் சீப் அண்ட் ப்ரைஸ் தான். அங்கேயும் போய் எல்லாம் பெனின்சுலா தான். எல்லாம் பெனின்சுலா ஐட்டம்ஸ் தான். எல்லாமே பஹ்ரைன் ப்ராடக்ட் மட்டும்தான். ஓகே, சந்தோஷம். ஜஸாக்கல்லா ஹைர். தேங்க்யூ ஸோ மச். உங்களை நெக்ஸ்ட் இதை பார்க்குறோம் இதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக. விஷயம்ல. அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே, வெல்கம் ஷோ. வா, நான் வாய முடி வச்சுருங்க. ரொம்ப இல்லைப்பா, ஃபால்கன். ஃபால்கன் பறந்து போகாதா? கட்டிக்கிறாங்களா? பார்க்கிங் இருக்கிறாங்க அப்போ அவங்களாம். அந்த காலத்தில் நம்ம தூது விடுவாங்களே, நாட்டு விட்டு நாட்டு. வாயை போட்ட மூட்டாங்க. இதுதான் சில்க் குதிரை. பாருங்க, முடிய கடிச்சிடும். இதான் முடியா? முடிய கடிச்சிடும். இதான் வெளியே பார்த்துருக்காங்க. காலை அடிக்கும். சூப்பராங்களா? அமைதியாக இருக்கு பாரு. இங்கே விடுங்க விடுங்க. இங்கே அடிக்குது போறாங்க. ப்ரௌன் பாரு, ப்ரௌன். வால் பார்த்தீங்களா? இங்கே வால் பாருங்க. ஹைட்டாக இருக்கு, நல்லா ரொம்ப ஹைட்டாக இருக்கு. கிச கேம் ஆடுறான் அவன். ஒழிஞ்சிட்டான். ஏய், கழுதுடா அது. கழுதுடா கழுத. ஏய், குதிரடா, கழுதுடா அது. கழுதடா. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க ஹிந்தியில்? கத்தான்னு. கத்தா அரபியில் ஏதாவது சொல்லுவாங்க. என்ன பேர் அது? காமிக்கலாம். அரபியில் ஒன்று சொல்லுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஏய், ஒரு குழந்தைடா. ஏய், யூ ஆர் பியூட்டிஃபுல். You are beautiful. You are very beautiful. I like you. I like your hair. I like your style. I like you. வெள்ளக்காரன் போய் சொல்ல மாட்டா மாதிரி. பார்க்கலாம். ஓ, இங்கே பாருங்க, அப்படியே கலர் அப்படியே எப்படி இருக்கு பாருங்க, அப்படியே பாலிஷ்டாக இருக்கா. வால் பாருங்க, இந்த வால். இந்த குதிரை பொண்ணு பண்ணியிருக்கா, சவாரி பண்ணியிருக்கா, ரைடு போயிருக்கா. இந்த குதிரையில் போயிருக்கீங்களா? என் பொண்ணு போயிருக்கா ரைடு. இது எங்கே இருக்கும்? ஜூவில் இருக்கும் அது. சொல்லு. ஹலோ, ஹாய் பெக்கான், ஹவ் ஆர் யூ?
மண்டை தலை கணத்தவன கோவேரி கழுதா. இங்கே வாங்க ஒட்டகம். அப்போ அங்கே போய் வெள்ளை கலர் சூப்பராக இருக்கும். வந்து கொடுக்குறேன். இங்கே வாங்க ஃபிஷ்ஷு. அங்கே போறீங்க இதான் பெஸ்ட் போஸ்ட். வரியா டிகிரியா இங்கே ரெண்டு பேர் பண்ணுறாங்க. بس على منها தான் குட்டி ஒட்டகம். நல்லா பசி போல. இப்போ டாக் ஷோ கூட போகிறோம். டாக் வந்து அரபியில் கல்புன்னு சொல்லுவாங்க. கல்பு. என்னடா இது நாயா புலியா சிங்கமா? ஆக்சுவலி இது வந்து இல்லை, இது வந்து ஹஸ்கி சொல்லுவாங்கல்ல, ஹஸ்கி. அலாஸ்கன் கண்ட்ரி இது. அடுத்து வாங்க. ஓ இதான் ஃப்ரெஞ்சு புல்டாக். குரோஷியா கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் குரோஷியா. ஓகே.
போதுமா ரெட்ரைவர் டேட்டா கீழே கடிக்கும் போது ஒன்றா இப்போ உள்ள கை விட்டா சைபீரியா மேட் இன் சைபீரியா born in சைபீரியா நான் டயர்டாக பொழுது அது அவுத்துட்டானா ஆகும் என்னப்பா அது கார்பெட் மாதிரி இருக்கு மேட் மாதிரி இருக்கு தூங்குறான் நல்லா வெளிச்சத்தில் லைட்டில் Wait. இங்கே தான் வந்து பெட்டை க்ரூமிங் பண்ண இடமா ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாயிங் திஸ் வீடியோ. இப்போ எங்களுக்கே வந்து இது புதுசாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் வந்து இது மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் பண்ணுறது வந்து நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. ப்ளஸ் புது விதமாகவும் இருக்குது. ஏன்னா வந்து இங்கே வந்து அக்ரிகல்ச்சரும் பார்க்க முடியுது, அனிமல்ஸு, ஃபார்மிங்கு, டாக் ஷோ, கேட் ஷோ, எல்லா வெஜிடபிள்ஸு. அங்கே பார்த்தீங்களா ஒருத்தர் வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து வெஜிடபிள் வந்து விளைய வைக்கிறாங்க, மண்ணே இல்லாமல் விளைய வைக்கிறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே பார்க்கும்போது கொஞ்சம் புதுசாக இருந்தது. நல்லா இந்த எக்ஸிபிஷன் வந்து எவ்ரி இயர் நடக்குமா? இந்த மாதிரி நவம்பர் டிசம்பர் டைமில் வந்து நடக்குமா எவ்ரி இயர். இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கோம். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நிறையா வந்து குழந்தைங்க ஃபேமிலியோடு வந்து நிறைய நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. இங்கே வந்து சாப்பிட்றதுக்கான ஸ்நாக்ஸு அதுவும் கிடைக்குது. ப்ளஸ் எக்ஸிபிஷன் பார்க்குற வேண்டிய விஷயங்களும் நிறைய நடக்குது. ஐ ஹோப் யூ ஆர் என்ஜாயிங் திஸ் வீடியோ. கண்டினியூ வாட்ச் மை சேனல். ஓகே, தேங்க்யூ. இப்போ உள்ள பீஜன் ஷோ பார்ப்போம், எந்த வகையான புறாக்கள் இருக்குன்னு பார்ப்போம் இங்கே உள்ள. பாருங்கள், நம்மளுடைய கடவுளுடைய படைப்பு பாருங்கள் எப்படிலாம் இருக்குதுன்னு. The God's creations are not unique. நிறைய விஷயம், நிறைய படைப்புகள் இதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. இன்னும் பார்க்க முடியாத விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்குது உலகத்துலேயும். சரி, தண்ணிக்கு அடியிலையும், தண்ணிக்கு மேலேயும், வானத்துக்கு மேலேயும். இது வந்து வேணும்னே பண்ணுறாங்களா இது மாதிரி ஸ்பைக் வச்ச மாதிரி? இல்லை அப்படி தான் அது கிரியேஷனே. இதெல்லாம் எங்கே இருக்குது? இதெல்லாம் பஹ்ரைன்ல. இந்த ஒயிட் பாருங்க, சூப்பராக இருக்கு. தலையில்ல தலை இருக்கு, உள்ள இருக்கு, உள்ள ஒளி இருக்கு. எப்படி பார்க்கும் அது? அது தலை நக்கே பாரு, காலாண்ட எப்படி இருக்குன்னு. தலை இல்லை பாய், தலை இருக்கு இல்லை இல்லை.
ஆனால் பாரு எதுக்குமே இங்கே பூட்டு இல்லை பாரு, எல்லாம் ஓப்பனாக இருக்குது. உங்க கண்ணை பாருங்க போய். முண்டக்கண்ணை முனியம்மா பாரு, இங்கே பாரு கண்ணை பாருங்க, கண்ணு வேணா பாருங்க எப்படி இருக்கு. ஆனால் அந்த கண்ணை பாருங்க, கண்டுதா கண்ணு பிதுங்கி இருக்குல்ல, ஒவ்வொன்றும் ஒரு படைப்பு. அது பாருங்க, அது மயில் புறா அது. இதான் மயில் புறா. எப்படி தோகை வச்சிருக்குல்ல, தோகை மாதிரி. ஃபுல்லா வச்சிருக்கு பாத்தீங்களா? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அழகு. ஆள் உள்ள காடா. ஹாய். ஹாய். கொத்ரா கொத்து கொத்து கொக்கோ 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 காக்கா. उनको हवा आएगा? जी जी नहीं बहुत कम है। ज्यादा टाइम नहीं ना रुकेगा। हाँ। 1 घंटा रुकेगा फिर अंदर जाएगा फिर दूसरा आदमी आएगा। हाँ चेंज करता था। उलटे अंदर नहीं बना हुआ, अंदर बना के क्या करेगा तू? बोल रहा हूँ ना, चल तू चल। हाँ ऊपर बैठेगा ऊपर आएगा। ini لا يوسف कैसा बंद करेगा? बस बाहर आएगा। हाँ हाँ एग्जिट किधर है? अंदर है। वो आलू को दावत எப்படி? भाई किधर है भाई? कैसे बाहर आएगा? अंदर है ना इंसान। அடுத்த கேட் ஷோ, லெட்ஸ் கோ இன்சைட். ஆமாம், என்ன மாதிரி கேட்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். எடுத்தோடனே லெஃப்ட் சைடு வாங்க. அப்புறம் புலி மாதிரி ஒன்று, புலி மாதிரி சூப்பராக இருக்கும் இல்லை? எல்லாமே தூங்குறான். பாரு பாரு, எதுக்க மாட்டான் பாரு. ஆய் போட்டுதான் பாரு. இங்கே பாடுறான் அவன் கலரே பாரு. என்ன அது பிக்மி ஹோமா? ஃப்ரீயாக விடுதாங்களா? இவ்வளோ பாரு, இங்கே பாரு. சூப்பராக இருக்கும் கலரு. என்ன இது? யுனைடெட் ஸ்டேட்ஸ், யூஎஸ் ராக்டால். இது இருக்குல்ல, ஒரு ஆடு வருமே ஒரு யூடியூப்ல. ஹலோ, ஐ ஹாவ் டாம். அது டாம். ஐ ஹாவ் ஜெர்ரி இன் மை ஹோட்டல் ரூம். ப்ளீஸ் பிரிங் டாம். அதான் டாம் தான் இது.
ஓ அது போகலாம். பானிபூரி ஷாப்பிங் பண்ணியிருக்கோம். பானிபூரி செய்கிறாங்க. ஆமாம், ரொம்ப கஷ்டம். $10 பீஸ். பஹ்ரைனில் பானிபூரி. வா இல்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்தாச்சு. வந்ததுக்கு 2 செடி கொடுத்தாங்க. வீட்டில் போய் நடப்போம். மரம் நடுவோம், மழை பெறுவோம். அதான் கான்செப்ட். நம்ம ஊரில் சொல்லிட்டாங்க அது ஆல்ரெடி. இங்கே அதான் சொல்கிறாங்க. செடி கொடுத்தாங்க. ஓகே, வந்தோம். வந்து இந்த எக்ஸிபிஷனை பார்த்தோம். நம்ம அக்ரிகல்ச்சரல் அண்ட் அனிமலையும் பார்த்தோம், அக்ரிகல்ச்சரும் பார்த்தோம். ஸோ இட் வாஸ் குட், நைஸ், என்ஜாய் பண்ணோம். திஸ் ஈவினிங் வாஸ் ரியலி நியூலி ஸ்பெண்ட் இல்லையா? ஓகே, இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களை வந்து வேறு ஒரு vlogல சந்திக்கிறேன். பாய்.